இத்தாலிய ஆடம்பர ஃபேஷன் பிராண்டான பிராடா அண்மையில் சில காலமாகவே இந்திய கலாச்சாரத்தை காப்பியடித்து பொருட்கள் தயாரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகின்றது. முன்னதாக இந்தியாவின் மிகவும் பிரபலமான கோலாபுரி காலணிகளின் டிசைனை காப்பியடித்து காலணிகள் தயாரித்து ரூபாய் 1.2 லட்சத்திற்கு விற்பனை செய்தது. இது சோசியல் மீடியாவில் வைரலானதால் பிராடா நிறுவனம் கடும் விமர்சனத்துக்கு ஆளானது. ஏனெனில் கோலாபுரி செருப்புகள் மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் நகரத்திலிருந்து வந்த பாரம்பரிய கைவினை தோல் காலணிகளாகும். நீடித்து உழைக்கும் தன்மை, வசதி மற்றும் நுணுக்கமான கைவினை திறனுக்கு பெயர் பெற்ற இந்த செருப்புகள் பல நூற்றாண்டுகளாக இந்திய ஃபேஷனின் பிரதான அம்சமாக இருந்து வருகின்றன. இந்த சிறப்புமிக்க செருப்புகளுக்கு இந்திய அரசாங்கத்தால் புவியியல் குறியீடு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கோலாபுரி செருப்பு பிரச்சனையே இன்னும் ஓயாத நிலையில் அடுத்ததாக ஒரு சம்பவத்தில் மீண்டும் சிக்கி உள்ளது பிராடா. அதாவது அண்மையில் பிராடா நிறுவனம் வெளியிட்டுள்ள புத்தம் புதிய டோட் பேக் தான் தற்போது இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. காரணம், இந்த டோட் பேக்கின் டிசைன் அப்படியே இந்திய ரயில்களின் கழிவறையில் உள்ள தரைத்தளத்தை போலவே இருப்பதுதான். ஆண்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த லெதர் டோட் பேக்குகள் மெட்டாலிக் பினிஷ் கொண்டுள்ளது. இந்த பேக்குகள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இதற்கும் இந்திய ரயில்வே கழிவறை தரைக்கும் துளி அளவு கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லை என நெட்டிசன்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த டோட் பேக் ரூபாய் 2.73 லட்சத்திற்கு விற்பனையாவது இந்திய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. இந்நிலையில் இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் தளம் முழுவதிலும் பிராடா நிறுவனம் கடுமையான ட்ரோல்களுக்கு ஆளாகியுள்ளது. ஒரு புறம் சிலர் இந்நிறுவனத்தை விமர்சித்து வந்தாலும் மறுபுறம் இந்திய கலாச்சாரம் மீது பிராடா நிறுவனத்திற்கு அளப்பரிய ஈர்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். எது எப்படியோ ஒரு பொருளை எப்படி பிராண்டிங் செய்வது என்பதில் பிராடாவை அடித்துக் கொள்ள முடியாதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.